உரிமைக்களம் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான அரசியல் களத்துல எது சம்பந்தமாக விவாதிக்க போறோம் அப்படின்னா, என்னங்க அப்புறம் நீங்க வாடி கண்ணாடி எல்லாம் போட்டுட்டீங்கன்னா அப்ப நான் டம்மியா தெரிய மாட்டேனா? கருப்பா இருக்கே கொஞ்சம் கண்ணாடி அதாங்க இருக்கு. சரி வாங்க. சரி, இன்னைக்கான அரசியல் களத்துல எது சம்பந்தமாக விவாதிக்க போறோம் அப்படின்னா, ஜூனியர் விகடன் அந்த பத்திரிகை என்ன பண்ணியிருக்காங்க, இன்னைக்கு ஒரு டைட்டில் கார்டு வந்து வெளியிட்டு இருக்காங்க. டைட்டில் கார்டு மீன்ஸ் என்னன்னா, அந்த புத்தகத்தினுடைய அந்த ஃப்ரண்ட் பேஜ் வெளியிட்டு இருக்காங்க. அந்த ஃப்ரண்ட் பேஜ்ல விசிகாவிலிருந்து விலகும் முக்கிய புள்ளிகள் அப்படின்ற மாதிரி பன்மையில சொல்லியிருக்கிறாங்க. முக்கிய புள்ளிகள் அப்படின்னா அப்புறம் பல நபர்கள் விலக போறாங்க அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க. அடுத்து காய் நகர்த்தும் திமுக கலக்கத்தில் திருமா அப்படின்ற மாதிரி ஒரு மேட்டர் சொல்லியிருக்காங்க. சோ உள்ளபடியே ஜூனியர் விகடன் சொன்ன அந்த செய்தி உண்மையா பொய்யா, அதற்கு பின்னாடி அரசியல் என்ன, நமக்கு கிடைத்த சோர்ஸ்களின் அடிப்படையில இந்த செய்தி உண்மையா பொய்யா அப்படின்றத இந்த காணொலியில கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்க போறோம். சரிங்களா? நண்பர் அனைவருக்கும் உரிமைக்கான வலைக்காட்சியின் சார்பாக இனிய வணக்கம். நாங்க இப்படி வந்து பார்த்துட்டோம், இனி ஜென்மத்துக்கும் எங்களால குனிய முடியாது. அதனால நாங்க சண்டை போட போறோம். தோழர், ஜூனியர் விகடனுடைய அந்த ஃப்ரண்ட் பேஜ் இருக்கு இல்லையா, அதை நம்ம வந்து வேர்ட் பை வேர்டா நம்ம டீகோடிங் பண்ண வேண்டிய தேவைகள் இருக்கு. கண்டிப்பா இன்னைக்கு அரசியல் சூழல பண்ணிதான் ஆகணும். ஆமா, அதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, விசிகாவிலிருந்து விலகும் முக்கிய புள்ளிகள் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சோ விசிகாவிலிருந்து விலகும் முக்கிய புள்ளிகள், இந்த ஒற்றை சென்டென்ஸ் பல வகையான யூகங்களுக்கு வந்து வழிவகுக்கின்றது. முக்கிய புள்ளிகள் அப்படின்னா பன்மையில சொல்றாங்க. அப்ப என்னன்னா பல நபர்கள் விலகக்கூடுமோ அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. முதல்ல இந்த ஸ்டேட்மெண்ட் உண்மையா இருக்குமா இல்ல பொய்யாக இருக்கக்கூடுமா? முதல்ல வந்து ஜூனியர் விகடனுக்கு நான் எனக்குள்ள சொல்ல வேண்டிய ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேன். விசிகால முக்கிய புள்ளி இங்க யாருமே கிடையாது. திருமாவளவன் மட்டும்தான் முக்கிய புள்ளி. ஒற்றை விடுதலை சிறுத்தை கட்சியை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டுல எத்தனை கட்சி வேணாலும் இருக்கலாம், எத்தனை தலைவர் வேணாலும் இருக்கலாம். ஆனா தலைவர் போகும்போது 10 பேர் போவாங்க, 20 பேர் பின்னாடி போவாங்க. ஆனா நீங்க எத்தனை பேர் நீ போறாந்தா போய்கிட்டே இருக்கலாம். மயிர் இருக்கு, சீவரா 2 மயிறு கீழே விழுந்துருது, செய்யும். அப்படித்தானே இருக்கு. ஆனா முளைக்குதுல, அது மாதிரிதான் வந்து நடக்குமே தவிர இங்க முக்கிய புள்ளி விடுதலை சிறுத்தை கட்சியில யாருமே கிடையாது. திருமாவளவன் மட்டும்தான் முக்கியமான புள்ளி, பிராண்டே அவ்வளவுதான். உண்மையாக இருந்தாலும் சரி பொய்யாக இருந்தாலும் சரி, விடுதலை சிறுத்தை கட்சியை பொறுத்த வரைக்கும் ஒற்றை பிராண்ட். அது யாருன்னு பார்த்தோம்னா, அது விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நிறுவனர் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் மட்டும்தான். ஆமா தலைவா, ஒரே நிமிஷம் அந்த கண்ணாடி மட்டும் கொஞ்சம் கழட்டுறீங்களா? எனக்கு கண்ணு கூசுங்க, உங்க அழகை பார்த்து பார்த்து என்னால அப்படியே அந்த ரிஃப்ளெக்ஷன் வந்து அக்கார்டிங் டு சரி. சோ விசிகா பொறுத்த வரைக்கும் விசிகாவுடைய ஒற்றை பிராண்ட் அது யாருன்னு பார்த்தோம்னா, அது விடுதலை சிறுத்தை கட்சி தான். இந்த இடத்துல நம்ம உதாரணத்துக்கு ஒரு 2 முக்கியமான நபர்களை சொல்ல வேண்டிய தேவைகள் இருக்கின்றது. இன்றைக்கு இருக்கின்ற செல்வ பெருந்தகை அவர்கள் யாரு? விடுதலை சிறுத்தை இருந்தாரு, விடுதலை சிறுத்தை கட்சி தான் இருந்தாரு. ஆமா, விடுதலை சிறுத்தை கட்சியோட ஒரு போன உடனே அவருக்கு பின்னாடி வந்து ஒரு ஆயிரக்கணக்கான மக்கள் திறந்துட்டாங்களா? இல்ல. ஒரு சாதாரண ஒரு நிர்வாகிகளுடைய கூட்டத்தை போட்டுட்டு நான் வெளியே போறேன்ப்பா அப்படின்னு சொன்னோடனே சரிப்பா போப்பா அப்படின்னு போனோடனே அவருக்கு பின்னாடி ஒரு மனிதர்கள் கூட பின்னாடி செல்லவில்லை. வாய்ப்பில்லை. இன்னைக்கு போய் அவர் தனியா ஒரு இயக்கம் கட்டினார் அப்படின்ற மாதிரி வரலாறுகள் இருந்துச்சு அப்படின்னா, இன்னைக்கு இது ஜூனியர் விகடன் சொல்கின்ற ஸ்டேட்மெண்ட் வந்து ஏதோ ஒரு கலக்கத்தில் இருக்கமா நம்ம எடுத்துக்கலாம். அவரு போய் மற்ற கட்சிகள் தான் சேர முடியுமே தவிர, இங்க விடுதலை சிறுத்தை கட்சியுடைய தொண்டர்களாக இருந்து கொண்டிருக்கின்ற லட்ச சிறுத்தைகளை ஒருபோதும் மற்றவருடைய தலைமையின் கீழ் கொண்டு வர முடியவே முடியாது. ஒண்ணும் இல்ல, நான் உங்களுக்கு உதாரணத்துக்கு சொல்றேன், யாரும் கோவிச்சிடக்கூடாது. இப்ப அண்ணன் சிந்தனை செல்வன் இருக்காரு, அதே மாதிரி ஆலூர் சா நவாஸ் இருக்காரு, அதுக்கடுத்து பனையூர் பாபு இருக்காரு, முக்கியமான பொறுப்பாளர்லாம் இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் கட்சி ஒரு வேலைக்கு நான் கட்சியை விட்டு போறேன் போனா அவங்க முன்னாடி 1000 பேர் போறாங்களா? ஒரு பய போக மாட்டேன். யாரு போனாலும் சரி, நான் பெரிய எம்எல்ஏ தான், 4 எம்எல்ஏ வரை இருந்திருக்காங்க, ஆகச்சிறந்த கருத்தியாளர் தான். ஆனா அவங்க முன்னாடி ஒரு பய கூட போக மாட்டேன். ஏன்னா இங்க திருமாவளவன் மட்டும்தான் பிராண்ட், வேற யாருமே கிடையாது. மத்த கட்சி திமுக வேற, அதிமுக வேற. இங்க வந்து முழுக்க வந்து திருமாவுடைய முகம், ஒற்றை முகம் மட்டும்தான். உதாரணத்துக்கு ஒண்ணு மேல ஆலூர் சா நவாஸே நான் கட்சி விட்டு போறேன்னா பின்னாடி 100 பேர் போறாங்கன்னா ஒரு பய போக மாட்டேன். இதெல்லாம் வந்து ஏன் சொல்றேன் அப்படின்னா, நான் இது சொல்றேன், ஒரு இதுக்காக சொல்றேன், ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஆனா அப்படி நடக்கல, சம்பவம் நடக்கல. அதெல்லாம் அவங்களாம் உண்மையாவே அண்ணன் திருமாவுடைய கரங்களை பற்றி நடக்கக்கூடிய ஒரு ஆகச்சிறந்த போராளிகள். அவங்களாம் ஒருபோதும் போக மாட்டாங்க. இவங்க உட்டாலங்கடி விட்டு திடுறாங்க இந்த ஜூனியர் விகடன்ல இருக்கிற ஆட்கள் எல்லாமே. சரிங்களா? சரி. சோ வந்து விசிகாவிலிருந்து விலகும் முக்கிய புள்ளிகள், சோ அந்த புள்ளிகள் அப்படின்ற மாதிரி அந்த ஸ்டேட்மெண்ட்லயா இது முழுக்க ஜூனியர் விகடனுடைய உட்டாலங்கடி அப்படின்ற மாதிரி எடுத்துக்கொள்ள முடிகின்றது. சரி, 2வது கலக்கத்தில் திருமா அப்படின்ற மாதிரி டைட்டில் வச்சிருக்காங்க. இந்த டைட்டில வந்து ஒருபோதும் நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாது. அதான கலக்கத்தில் திருமா
அவர் எதையுமே இது நாள் வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு எதை நினைச்சு கலங்குனது கிடையாது. கலங்கி இருந்த மக்களுக்காக களத்துல நின்ற ஒரு தலைவர் திருமாவளவன் இன்ன வரைக்கும் நின்றுட்டே இருக்காரு. இந்த அரசியல் சூழல் காரணமா வந்து சில விஷயங்கள்ல காம்ப்ரமைஸ் ஆனதுனால கூட இந்த மக்கள் ஒரு சில இடங்கள்ல வந்து ஒரு தேக்கம் இருக்குமே தவிர மத்தபடி இன்ன வரைக்கும் வந்து கலக்கத்தில் இருக்கக்கூடிய மக்கள், பாதிக்கப்பட்ட மக்கள் பக்கத்துலதான் இன்ன வரைக்கும் நின்றுகிட்டு இருக்காரு. அதனால வந்து அவர் கலக்கத்துல இருக்க மாட்டாரு, அவரை நினைச்சு மத்தவங்க கலங்கி போயிருப்பாங்க. அது தமிழ்நாட்டுல பல கிராமங்கள் இருக்குது, எப்படி பார்த்தாலும் ஒரு ஆயிரக்கணக்கான கிராமங்கள் இருக்கும். இந்த ஆயிரக்கணக்கான கிராமங்கள் இருக்கு இல்லையா, அந்த ஆயிரக்கணக்கான கிராமங்கள்ல அண்ணன் திருமாவுடைய கால் தடங்கள் படாத எந்த கிராமத்தையும் சுட்டி காட்ட முடியாது. வாய்ப்பு எந்த கிராமத்தையும் சுட்டி காட்ட முடியாது. அந்த அளவுக்கு அவருடைய கால்கள் பயணப்பட்டு இருக்கின்றது. இன்னைக்கு நம்ம வந்து ஜஸ்ட் ஒரு ஒரு அனலைட்டிக்கல் பண்ண வச்சுக்கோங்களேன், தமிழ்நாட்டிலேயே இந்திய நாட்டிலேயே அதிகமாக பயணப்பட்ட தலைவர் யாரு அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் எடுத்தோம், ஒரு அனலைட்டிக்கல் பண்ண அப்படின்னா அதுல விடுதலை சிறுத்தை கட்சி நிறுவனர் அண்ணன் திருமாவளவன் தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ் பிடிப்பார். ஆல்ரெடி ஒரு டேட்டாவே கொடுத்துருக்காங்க தலைவா. அதாவது வந்து மக்கள் சந்திச்ச வந்து அதிகமா பிளேட்ல பயணம் பண்ண ஒரு ஆள் இந்தியாவிலே அண்ணன் திருமாவளவன். ரெக்கார்டு ஆல்ரெடி ரெக்கார்டு படிச்சிருக்காரு. கார்ல பயணப்பட்டவரும் அவராதான் இருப்பாரு, கால்நடையா பயணப்பட்டவரும் அவராதான் இருப்பாரு. அப்படி பல ரெக்கார்டு சொந்தக்காரரு. அதனால வந்து இங்க முக்கிய புள்ளின்றது வந்து ஜூனியர் விகடன் பார்த்து அந்த விகடன் எழுத ஆசிரியர் இருக்காரு இல்லையா, இங்க விடுதலை சிறுத்தை கட்சியில வந்து முக்கிய புள்ளி யாருமே கிடையாது. முக்கிய புள்ளி ஒரே புள்ளி அது அண்ணன் திருமாவளவன் மட்டும்தான் அப்படின்ற வந்து ஜூனியர் விகடன் தெரிஞ்சு எழுதுறவருக்காக நான் சொல்றேன். இல்ல இவங்க என்ன அர்த்தத்துல இந்த மாதிரி ஒரு டைட்டில் வச்சாங்கன்னு தெரியல. அதாவது கலைஞர் அவர்களையே பார்த்த ஒரு நபரு அண்ணன் திருமாவளவன். ஆமா, கலைஞர் அவர்களையே பார்த்த ஒரு நபரு. கலைஞருடைய காலகட்டத்துல அவர் எப்படி எப்படிலாம் வந்து அரசியல் சூழ்ச்சிகள் எல்லாம் பண்ணுவார்ன்றது எல்லாருக்குமே தெரியும். ஸோ அப்பேற்பட்ட கலைஞர்கள் கூடயே இருந்து பழந்துன்னு கொட்டை போட்ட நபர் அண்ணன் திருமாவர்கள். இந்த அரசியெல்லாம் தெரிந்து கொண்டு இன்னைக்கு ஜூனியர் விகடன் ஒரு டைட்டில் வைக்கிறாங்க இந்த மாதிரி அப்படின்னா இது எவ்வளவு பெரிய ஒரு அயோக்கியத்தனம், எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம். இந்த டைட்டில் வைக்க சொன்னது யாரு யாராக இருக்கும், அதுவும் நம்ம விவாதம் பண்ணணும். ஆமா, இந்த இடத்துல வந்து காய் நகர்த்தும் திமுக அப்படின்ற மாதிரி ஒரு டைட்டில் கூட வச்சிருக்காங்க. காய் நகர்த்தும் திமுக. உள்ளபடியே அண்ணன் உள்ளபடியே விசிகால இருந்து சில தலைகளை தூக்குவதற்காக திராவிட முன்னேற்ற கழகம் காய் நகர்த்துமோ ஒருவேளை. இங்க தலையில நான் திரும்பவும் சொல்றேன், விசிகால தலைகள்லாம் இல்ல, இங்க ஒரே தலை, அது அம்மா தலை அண்ணன் திருமா மட்டும்தான். அதனால எந்த புள்ளி ஓனாலும் இவரு நட்டமெல்லாம் ஆக போறது கிடையாது. இல்ல இந்த ஸ்டேட்மெண்ட் நம்ம கொஞ்சம் ஆழமா பேசணும் போல. அதாவது காய் நகர்த்தும் திமுகன்னு சொல்றாங்க தெரியுமா, அதாவது விசிகால இருந்து ஆட்கள் போவாங்க போக மாட்டாங்கன்றது ஒரு 2ஆம் பட்சம். யாரும் போக மாட்டாங்க அப்படின்றது வந்து லட்சம் தொண்டர்கள்ட்ட கேட்டா வந்து அவங்க சொல்லுவாங்க, அப்படி போனாலும் கவலை சொல்லி மக்கள் சொல்லுவாங்க, அது வேற. ஆனா காய் நகர்த்தும் திமுக இந்த மாதிரி வேலைகளை பார்ப்பார்களா என்று கேட்டால் நிச்சயமாக பார்க்கக்கூடிய நபர்கள் தான். அதாவது இந்த ஒரு இடத்துல மட்டும் இன்னைக்கு திமுக இந்த ஜூனியரோட உண்மையை சொல்லிக்கான்னு நினைக்கிறேன் நான். இது இந்த பாயிண்ட் உண்மை. ஏன் தெரியுமா, நீங்க பிஜேபியை பொறுத்த வரைக்கும் ஒரு மாநிலத்துல பூந்துட்டான்னா அந்த கட்சியை வச்சு சவாரிச்சு இந்த கட்சியவே அழிச்சிருவாங்க. கண்டிப்பா இது வந்து பிஜேபியோட அஜெண்டா. தமிழ்நாட்டுல பிஜேபி யாரு தெரியுமா, திமுக தான். இதனாலதான் வந்து பார்த்தோம்னா திருமாவளவன் வந்து கலைஞரோட கூட்டணி வைக்கும் கூட, எப்பா கலைஞரோட கூட்டணி வச்சா நீ எப்படி அரசியல்ல வளர முடியும், இதெல்லாம் வந்து வெளியில சொல்லுங்க. கலைஞர் வந்து ஒரு புளிய மரம் மாதிரி, புளிய மரத்து நிலத்துல எந்த விதை ஓட்டாலும் முளைக்குமா, முளைக்காதுப்பா அப்படின்றலாம் தத்துவங்கள்லாம் பேசின இதெல்லாம் நம்ம கேட்டிருக்கோம். ஆனா அந்த புளிய மரத்திலேயே முளைச்ச ஒரு ஆளுத்தையும் அண்ணன் திருமா புரியுதா. ஆமா கண்டிப்பா. காய் நகர்த்துமா திமுகனா இதை செய்யக்கூடிய ஆட்கள் தான். கடந்த 2016 தேர்தலுக்கு என்ன நடந்துச்சு, 2016 தேர்தலில் ஆக்சுவலா மக்கள் நல கூட்டணி அப்படின்ற மாதிரி கூட்டணியே உருவாயிருக்காது. கடைசி வரைக்கும் அண்ணன் திருமாவர்களோ இல்ல கம்யூனிஸ்ட் கட்சிகளையோ நம்ப வைத்து கழுத்தறுத்த கட்சி எதுனா திராவிட முன்னேற்ற கழகம். அதனாலதான் வந்து மக்கள் நல கூட்டணி என்று சொல்லப்படுகின்ற ஒரு கூட்டணியை உருவாச்சு, இல்லாட்டி உருவாயிருக்காது. சோ அந்த மாதிரி இப்ப திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு கட்சியை கடைசியில கொண்டு போய் கார்னர் பண்ணி அவங்க லாக் செஞ்சு அவங்களை அழிப்பதுல திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கடந்த கால வரலாறுகள் இருந்திருக்கின்றது. ஒண்ணும் இல்ல, காங்கிரஸ் ஒரு 5-6 எலெக்ஷன்ல எடுத்து பாருங்க. ஸ்டார்டிங்ல 60 சீட்டு கொடுத்தாங்க, அப்புறம் 40 கொடுத்தாங்க, அப்புறம் 25 வந்தாங்க, இப்ப 28ல நிக்கிறாங்க. இது எல்லாமே திமுக கூட்டணியில கொடுத்த சீட்டு. விசிகாக்கு அது தாங்க. ஆமா என்ன அந்த ரேஷியோலயே இருக்காரு. 9 கொடுத்தாரு கலைஞர் முத, அதுக்கடுத்து 2-11 இருந்துச்சு. இன்னைக்கு அந்த 8ல நிக்கிறாரு, அங்க 1-2 குறைஞ்சிருக்கு. ஆனா ரேஷியோ வந்து குறைஞ்சானே இருக்கு. கண்டிப்பா டீ ப்ரமோஷன் தான், அது இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனா வந்து காங்கிரஸ் அழிச்சதுல வந்து பார்த்தோம்னா திமுகவுடைய பங்களிப்பு கான்ட்ரிபியூஷன் 100 உண்மை. அதே மாதிரி மதிமுக அழிச்சதும் திமுக தான், விஜயகாந்த் அழிச்சதும் திமுக தான். திருமாவளவன் இன்ன வரைக்கும் திருமாவளவன் மட்டும் நம்ம ஒண்ணும் பண்ண முடியலையே, என்னடா பண்றது அப்படின்ட்டு இங்க இவங்களே இந்த மாதிரி நரேட்டிவ் உருவாக்குறதுக்காக எழுத சொல்லி இருப்பாங்களோ, நம்ம அந்த கோணத்திலையும் பார்க்கணும். என்ன இல்ல
அந்த மாதிரி வந்து ஏதாவது செய்யலாமா, ஒரு சேக் பண்ணி பண்ணலாமா அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வந்து திமுக ஒரு பயம். இந்த எலெக்ஷன் நம்ம திரும்ப மட்டும் ஒருவேளை திமுக கூட்டணியில இல்ல அப்படி இல்லாம இருந்திருந்தால் அவர் தான் இன்னைக்கு மீடியா முழு அவருடைய படம் தான் இருந்திருக்கும். கண்டிப்பா திமுக கூட்டணியில இருந்ததுனாலதான் அப்படி படம் வரல அப்படின்றது வந்து இது என்னுடைய தனிப்பட்ட ஒப்பீனியன். இல்ல உண்மைதான். வேற ஒரு மீடியால இருந்தா அவர் தான் இன்னைக்கு தமிழ்நாடு அரசியல் ஹீரோவா வச்சிருப்பாருங்க, அரசியல் ஹீரோவா இருந்திருப்பாருங்க. ஆனா இன்னைக்கு வந்து பாத்தோம்னா திமுக கூட்டணியில இருந்ததுனால வந்து 24 மணி நேரமும் பத்திரிகையிலும் மீடியால அவர் படம் தான் வந்துகிட்டு இருந்துச்சு. ஆனா அந்த கூட்டணி திமுகவோட இருந்ததுனாலதான் அவருடைய படமும் வரவில்லை, பத்திரிகை வரவில்லை. மக்கள் மனசுல இருந்தார், மக்கள் மனசுல இருந்தாரு. மக்கள் இது உண்மையை தானே சொல்றான். உண்மை. சோ வந்து திராவிட முன்னேற்ற கழகம் இது போன்று காய்களை நகர்த்துவார்களா என்று கேட்டால் நிச்சயமா நகர்த்தக்கூடிய ஒரு நபர்கள் தான். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்வதாக இருந்தா இந்த 2021 நம்ம மதிப்பிற்குரிய மாண்புமிகு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பதவியேற்றதற்கு பின்பாக, முதலமைச்சராக பதவியேற்றதற்கு பின்பாக தமிழ்நாட்டுல மதிமுக இரண்டாக பிளவுபட்டிருக்கின்றது. ஒரு பக்கம் பார்த்தா மல்லை சத்யா, இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா வைகோ அவர்கள். ஸோ இரண்டாக பிளவுபட்டிருக்கு. ஸோ இரண்டாக பிளவுபட்ட கட்சி வேற எங்கேயாச்சும் போய் கூட்டணி வச்சிருந்தாங்க, இல்ல தனியா இருந்திருந்தாங்க, தேர்தலை புறக்கணிக்கிறோம் இந்த மாதிரி சொல்லியிருந்தா பரவாயில்ல. மதிமுக இருக்கிற ஒரு பிரிவான மல்லை சத்யா அவர்கள் வெளியே போய் அவர் இந்த 2026 தேர்தலில் யாருக்கு ஆதரவு தெரிவிச்சார் அப்படின்னா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தான் ஆதரவு கொடுத்தாரு. அப்ப இது என்ன, இதுல நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ஒருவேளை மல்லை சத்யா வெளியே போய் வேற கட்சிக்கு ஆதரவு கொடுத்திருந்தாரு அப்படின்னா அவரு உண்மையாவே தனக்கு இழிவுகள் கற்பிக்கப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லிதான் அவர் வெளியே போனா புரிஞ்சுக்கலாம். ஆனா வெளியே போயிட்டு மறுபடியும் இவர் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துக்கே ஆதரவு கொடுத்ததன் மூலமாக, மதிமுகவும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஆதரவு கொடுத்ததன் மூலமாக இங்க என்ன நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது என்றால், மதிமுகவை திட்டமிட்டே திராவிட முன்னேற்ற கழகம் பிளவுபடுத்தி இருக்கின்றதோ என்று தோணுகின்றது. பிளவுபடுத்திட்டே வந்து உதயசூரியத்துல நிக்க சொல்லிட்டாங்கல்ல, அதுதான் கட்சி. உனக்கு சொந்த சின்னமே கிடையாது, நீ வந்து எதுல நிக்கணும், நான் கொடுக்குற உதயசூரியன்ல நிக்கணும் அப்படின்ற ஒரு அஜெண்டா செட் பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அப்பயே வந்து சுயம்பு போயிருச்சுல வைகோவுக்கு. ஆமா, அவ்வளவுதான் போச்சுல. ஒரே எல்லாத்தையும் அழிச்சிட்டாங்க. நீ ஒரு கம்யூனிஸ்ட் போனா 5 2 கம்யூனிஸ்டுக்கு 5 ரெண்டுமே 5. அப்ப பாருங்க எல்லாமே டீப் ப்ரமோஷன். இங்க பாமக வந்து ரெண்டா சண்டை போடுறாங்க, அப்பாவும் மகனும் சண்டை போடுறாங்க. அப்பா அம்மாவும் சண்டை போட்டாங்க அப்படின்னா அண்ணன் திருமாவோட ஸ்டேட்மெண்ட் என்னவா இருந்துச்சு? அண்ணன் திருமாவளவன் சூப்பரா சொன்னாரு, பாமக பிளவுபடக்கூடாது அப்படின்ற மாதிரி சொன்னாரா? ஸ்டேட்மெண்ட் ஒன்னா இருக்குன்னு சொன்னாரா? அப்ப கூட வந்து இவர் என்ன சொன்னாரு, ராமதாஸ் அவர் வந்து திருமாவளவன் வந்து என்னுடைய மகன் உடன்புறாம, நான் பெற்றெடுக்காத மகன் இந்த மாதிரிலாம் சொன்னாரு. ஆனா திமுக என்ன பண்ணாங்க, இந்த மாதிரி 2 அப்பாவும் சண்டை போட்ட உடனே ராமதாஸ் போய் பார்த்து என்ன பண்றதுன்னா அனுப்பிச்சு விட்டு இந்த பகையை கூர்மப்படுத்துறது, இந்த பிளவுகளை கூர்மப்படுத்துற வேலையை திராவிட முன்னேற்றம் பார்த்தாங்க. பிரித்தாளும் சூழ்ச்சி தமிழ்நாட்டில இந்தியா முழுவதும் பிரித்தாளும் சூழ்ச்சியை பண்றது பிஜேபி RSS ஆக இருந்தால், தமிழ்நாட்டிலே வந்து பிரித்தாளும் சூழ்ச்சியை இங்க இருக்கக்கூடிய கட்சிகளாக இருந்தாலும் சரி எல்லாத்தையுமே பிரித்தாளும் சூழ்ச்சியை கையில் எடுத்துவது அது திமுக தான். இதை வந்து நம்ம ஒத்துக்கிட்டே ஆகணும். அப்படிலாம் சொல்றதுக்கு வேலையே இல்ல, ஆராய்ஞ்சு பார்த்தா மட்டும் தான் தெரியும் திமுக அஜெண்டாவை. கண்டிப்பா அந்த கண்ணாடி ரூம்ஸ்ங்க நான் ஒரு தடவை போட்டு எண்டு கார்டை போட்டுறேன். சரி, இது நல்லாதான் இருக்கு. சரி, நல்லாக்கா. சோ விசிகால வந்து விலகும் முக்கிய புள்ளிகள், காய் நகர்த்தும் திமுக, கலக்கத்தில் திருமா. சோ கலக்கத்தில் திருமா செஞ்சு பார்க்க முடியாது. அவர் வந்து ஒரு ஆலமரம், அந்த ஆலமரத்துல இருந்து கீழே விழுகின்ற அந்த சருகள் இருக்கு, இலைகள், அது வந்து குப்பைகளாகத்தான் இருக்குமே ஒழிய அது ஒருபோதும் கோபுரங்களாக மாறாது என்ற ஒரு பஞ்ச் டயலாக் கூட முடித்து கொண்டு கற்பி ஒன்று சொல்லிக்கிறேன். சொல்லுங்க, பஞ்ச் டயலாக் சொல்றீங்களா? இங்க வந்து அந்த விடுதலை சிறுத்தை கட்சியில முக்கிய புள்ளி, முக்கிய தலைகள் யாரும் கிடையாது. திருமாவளவன் மட்டும்தான் முக்கிய புள்ளி, திருமாவளவன் மட்டும் தான் தலைவர், திருமாவளவன் மட்டும் தான் பிராண்ட். இதை மட்டும் ஜூனியர் படம் புரிஞ்சு வரும், அந்த எழுத்தாசிரியர் புரிஞ்சு. சர்க்கார் படத்துல ஒரு சீன் வந்து வரும், அதாவது ஏய் என் தலைவன் முகம் பிராண்டுடா, என் தலைவன் முகம் பிராண்டு, 50 வருஷமா அந்த பிராண்டை ஒட்டி 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 உருவாக்கி வச்சிருக்கான் திருமாவளவன் பிராண்டு. சரிங்களா? சோ கற்பி ஒன்று செய்ய புரட்சி செய்ய புரட்சி அமைதியுடைய வரியை கூறிக்கொண்டு நிறைவு செய்கின்றோம். நன்றி வணக்கம். போட்டீங்களா? நன்றி வணக்கம்.